ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஒன் டே ரொட்டீன் ஒர்க், அதுக்கப்புறமேட்டுக்கா என்னை பற்றி, என்னோடய ஃபேமிலி பற்றி அதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் கேட்ட கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை நல்லா இருந்துச்சு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வருது சொல்லிட்டு சும்மா லைட்டாக தூறிட்டு போயிடுச்சா, ஹீட்டு வந்து தூக்கி விட்டுருச்சு அட்டை வீட்டுக்கு. அதுவும் நைட்டு கரண்ட்டும் இல்லை ஃபுல்லாக. எனக்கெல்லாம் அழுவாத குறை சத்தியமாக சொல்லப்போனால். கரண்ட்டும் இல்லை, ஒரு பக்கம் கொசு கடிக்குது, ஹீட்டு தூக்கி விட்டுச்சா, சத்தியமாக இருக்கவே முடியல. ஆனால் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை, சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வாசலெலாம் கூட்டி விட்டுட்டு, கொஞ்சம் அங்கங்கே குப்பை இருந்தது, அதெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். வானமும் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே அப்படியே ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மனசு தானாக லேஸ் ஆகிடும் பார்த்திங்கன்னா. சரின்னு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி. என்னோடய ஹஸ்பண்ட் நேம் பார்த்திங்கன்னா கிரீன்குமார். நான் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் படிச்சிருக்கேன். அவர் வந்து எம்எஸ்சி இல்லை சாரி அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். நான் வந்து அவரோட மாமா பொண்ணு, அவர் என்னோடய அத்தை பையன். நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். என் கூட வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி இருக்கிறான். அத்தை மாமா பார்த்திங்கன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாமா இறந்தார். அப்புறம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா தம்பி 3 மாதம் கை குழந்தையாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ குழந்தைய வச்சுட்டு தனியாக இங்கே இருக்க முடியாது சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மாடெல்லாம் பார்க்கணும், கழனி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் சொல்லிட்டு தங்கச்சி வந்து கூட இருந்தா. அவளும் அப்போ தான் இன்ஜினியரிங் முடித்தா. சரின்னு என் கூட இருந்தால் அப்புறம் இங்கேயே சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, இப்படி தான் நிறைய பேர் கேட்டாங்க. அவர் வந்து ஆந்திராவில் தெக்கல்ல கல்கோரையில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு வந்தே பார்த்திங்கன்னா 5-6 மாதம் ஆயிடுச்சு. எப்பயுமே மாதம் ஒரு வாட்டியாவது வந்து பார்த்துட்டு போயிடுவார் எங்கே ஒர்க் பண்ண போனாலும். ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி கேட்டேன். 10ஆம் தேதிக்கு மேலே வரேன்னாரு. அப்புறம் இப்போ கேட்கும் போது என்னன்றாருன்னா, இல்லை தீபாவளிக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஊர் சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கு. அங்கேருந்து தருமபுரிலேருந்து பெண்ணாகரம் வந்து பெண்ணாகரத்துலேருந்து ஏரியூருக்கு ஒரு 3/4 மணி நேரம் பஸ்ஸு ட்ராவல். நிறைய பேருக்கு தெரியும். இங்கே தருமபுரியில் இருக்கவங்களுக்கு நாகமரம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அங்கே தான் இருக்கோம், இந்த ஏரியூரில் தான் இருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹோம் டூர் கேட்குறீங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இது வந்து எங்களது ஓன் ஹவுஸ் தான். நாங்கள் 1.5 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகுது. கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில், அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வந்து போடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய 4வது சேனல். இது வந்து 4வது சேனல். ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 வீடியோ தான் போட்டேன். அப்புறம் அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுட்டேன். அது வந்து கண்டுக்கல. அப்போ வந்து யூடியூப்னாலே என்னன்னு தெரியாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து மறுபடியும் இந்தமாரி விளாக்ஸ் போட ஆரம்பித்தேன். அதுவும் அதுக்கப்புறமேட்டுக்கா விட்டுட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா நானும் பாப்பா மட்டும் அந்த காமெடி வீடியோவில் போடுற மாதிரி போட்டோம். அது வந்து ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ஸ்டேஜில் உடம்பு சரியில்லாமல் போச்சு ரொம்ப. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா அவளை வச்சு போடக்கூடாது சொல்லிட்டு அந்த சேனலை அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகுது. இங்கே வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னால் விடவும் முடியல. நிறையா பேர் கேட்பாங்க, என்ன இத்தனை சேனல் அப்படின்னு கேட்பாங்க. என்னால் விட முடியல. சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, இந்த சேனல் நேமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் சர்ச் பண்ணி சரி இந்த நேமே வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சது தான் இந்த நேமு, மை லைஃப் இன் 60 செகண்ட்ஸ் சொல்லிட்டு. இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தானே மெயினாக வச்சு போடலாம் சொல்லிட்டு 60 செகண்ட் தானே போடுறோம். நம்ம லைஃப் நடக்கிறத ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட் தானே போட முடியுது ஷார்ட்ஸ் வீடியோ. அதனால் அதை பேஸ் பண்ணி நான் வச்சேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து இதே போல் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன சொல்கிறது, என்னோடய ஃபேமிலி பற்றி என் கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. நாங்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்க மட்டும்தான், பையன் கிடையாது. அப்பா அம்மா வந்து ஊரில் இருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக் என்னோடய ஊர் வந்து. திருவண்ணாமலை வந்து பக்கம் தான். திருவண்ணாமலை வந்து பக்கம் தான். செஞ்சிக்கோட்டை தெரியும் நிறைய பேருக்கு, அங்கே தான் எங்கள் ஊர்.
அம்மா அப்பா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து மாடு, கழனி அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்தாங்கன்னா ஒரு 2, 3 நாள் இருந்து பார்த்துட்டு போவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னை பற்றி என்னோடய ஃபேமிலி பற்றியும் என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க அக்கா வந்து தருமபுரி பக்கம் பாலக்கோடில் இருக்காங்க. அண்ணா வந்து இங்கே பக்கத்துலேயே தான் வீடு, எப்படி சொல்கிறது, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன சொல்கிறது, என்னோடய ஃபேமிலி பற்றி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பாப்பா பேர் யக்ஷிதா, தம்பி பேர் விநாயக் மகாதேவ். அப்புறம் நிறைய பேர் ஹோம் டூர் கேட்குறீங்க. ஹோம் டூர் தான் சொன்னல முன்னே, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்க போடுறேன்னு. மெயினாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என் பொண்ணு வீடு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்குறா. அதனாலேயே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட எடுத்து போடுறேன். வீடு ஃபுல்லாக பென்சில் வச்சு கிறுக்கி வச்சுருக்குறா. சுண்ணாம்பெல்லாம் அடிச்சுட்டு நல்லா ஒரு ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய ரொட்டீன் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தம்பி ஒரு நாள் பால்வாடி போவான். வீட்டு பக்கத்துலேயே தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும், அங்கே தான் இருக்குது பால்வாடி. ஒரு நாள் போவான், ரெடி பண்ணிட்டுனா போயிடுவான், இல்லைனா கூடயே வச்சுப்பேன். அவங்க 2 பேரையும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி எதுனா ஒரு க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. மெயினாக என் தங்கச்சியே திட்டுவா, சும்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு. எனக்கு வந்து வீடு வந்து அப்பப்போ க்ளீனாக வச்சுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு வந்து க்ளீன் பண்ணி 4 மணி வரையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா கஜா முஜான்னு ஆகிடும். மெயினாக இவன் இருக்கிறான் பாருங்கள், கிச்சனில் இருக்கிற குக்கரு, அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சோஃபா மேலே வச்சு விளையாடுற பழக்கம் தான் இவனுக்கு. என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. சும்மா ஒரு லைட்டாக காட்டுறேன், அவ்வளோதான். வெளியே சின்னதாக இந்த பக்கம் ஹாலு, அந்த பக்கம் தான் மெயின் கேட்டு. இந்த பக்கம் ஒரு கேட் இருக்கும் ரெஸ்ட் ரூம் பக்கம். இந்த பக்கம் வெளியே சின்னதாக ஹால்னால் உள்ளே ஒரு சின்ன ஹால் இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு, இந்த பக்கம் டேபிள் போட்டிருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா கிச்சனு. நிறைய பேர் வந்து சிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது இல்லையான்னு கேட்டிங்க. சிங்க்கில் வந்து டேபு கிடையாது. மெயினாக அந்த கீழே போகிற தண்ணி வந்து லீக் ஆகுது லைட்டாக. பைப் ஏதோ டேமேஜ் ஆகிட்டுருக்குது. அதனால் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, வெளியே வச்சே கழுவிக்கிறேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து பெட்ரூம் இருக்கும். கீழே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கிற பெட்டில் வந்து தங்கச்சி படுத்தா. பெட்ஷீட் போடுறீன்னா, இல்லை எனக்கு பெட்ஷீட் வேணாம், பெட்ஷீட் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஜன்னல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா என்னை பற்றி இவ்வளோதாங்க. என்னது வந்து சின்ன ஒரு ஃபேமிலி, அவ்வளோதான். என்னோடய சர்க்கிள் பார்த்திங்கன்னா இவ்வளோதான். நான், என் தங்கச்சி, என் பசங்க, பக்கத்தில் அக்கம் பக்கம் பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எந்த இதுவுமே கிடையாதுங்க. நான்லாம் வெளியே போய் இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த தருமபுரி போய் 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்கிற நான் வீட்டுக்குள்ளேயே தான் என்னோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்குது. சரி வீட்டில் சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூ கட்டி விற்பாங்கள்ல, அவங்க வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, கட்டுவாங்க. 1/2 கிலோ 1 கிலோன்னு கட்டி கொடுத்தா 70 ரூபான்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் அந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன். அவரும் சரிம்மான்னு சொல்லிட்டு தந்தார். இப்போ ஒரு 2 மந்த்தாக டெய்லி ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ வந்து பூ கட்டிகிட்ருக்கேன். சும்மா தானே இருக்கிறோம், சரி இது நம்ம செலவுக்குனாச்சும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கேன். இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்பதி க்ரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய லைஃப் ரொட்டீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து மதியம் ஒரு 12:15 வரும். ஒரு 6 மணி 5:30 மணி வரையும் கட்டும். 1 கிலோ பூவுனா 1/2 கிலோனா 3:30 மணிக்குள்ளே கட்டி முடிச்சிடுவேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வருமா, கட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி வரும். மெயினே தண்ணி தாங்க. தண்ணி பிரச்சனை இங்கே ரொம்ப இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா துணி வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி அதுமாரி தான் துவைக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து நம்ம துணியெல்லாம் துவைச்சிட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி இருக்காது. அப்புறம் பாப்பா தம்பி எல்லாம் தண்ணி தேவைப்படும் அடிக்கடி. அதனால் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தண்ணி வருது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் வந்துச்சு, நல்ல தண்ணி விடலை, உப்பு தண்ணி தான் வந்துச்சு. சரின்னு பிடிச்சி ஊற்றிக்கிட்டோம். எந்த தண்ணியாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நானும் பிடிச்சி ஊற்றிக்கிட்டோம். டேப் வந்து ஹைட்டில் போட்டால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே ஏறதில்ல. அந்தமாரி சின்னதாக பைப்பை பிடிங்கி போட்டு சின்னதாக குழின்னு வந்து ஒரு குண்டா வச்சு மொண்டு ஊற்றுற மாதிரி செட் பண்ணிட்டேன் நானே. ஏன்னா தண்ணி 6:30 மணிக்கு வந்து ஒரு 8 மணி வரையும் வரும். அது வரையும் ஸ்லோவாக பிடிச்சா தண்ணி பிடிச்சி முடிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களாம் மோட்ரு போடுறாங்களா, தண்ணி வந்து அவ்வளோவும் நம்மளால் பிடிக்க முடியாது சொல்லிட்டு நான் வந்து இந்தமாரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா, பாப்பா வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் தேர்ஸ்டே ஆனால் சந்தை. பாப்பா வரும்போது கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
நைட்டு வந்து நான் எதுவுமே சமைக்கலைங்க. உண்மையாக சொல்லப்போனால் படுத்துட்ட கம்முன்னு. அப்புறம் என் தங்கச்சி தான் ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா செஞ்சுருந்தா. நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். காலையிலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு டே வந்து இப்படியே தாங்க போகுது லைஃப் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நான் வீடியோவில் பேசுனது ஏன்னா தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னை வந்து மாற்றிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் எந்த மாதிரி வீடியோவில் போடலாம் சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நைட்டு ஒரு கூத்து நடந்துச்சுங்க. என்னென்னா அந்தமாரி கட்டில் மேலே அந்த இதுவே இல்லை, அதை எடுத்து போட சொன்னா பாப்பா. சரின்னு எடுத்து போட்டேன். பார்த்தா ஒரு திண்டு வந்து விரித்து போட்டு தலைக்காணி வச்சு டேபிளு சேரு வாட்டர் பாட்டிலாம் வச்சு இது என்னோடய ஹோட்டல் சொல்லி விளையாடிட்டு இருந்தா. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.